ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி ஜிகே தொடர்பான வீடியோ பதிவுகளை நம்ம பதிவிட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் தாங்க. ஆல்ரெடி பாலிட்டிக்கான வீடியோ பதிவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னில இருந்து சிக்ஸ்த் எக்கனாமிக்ஸ் மொத்தமாவே ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு லெசனும் கூட. சரிங்களா? அதை நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். இதுல இருந்தும் வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும். போலீஸ் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பெருசா அதுல வினாக்கள் வரல. அப்ப போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் பாக்குறவங்க இது எதுவும் பார்த்துக்கோங்க. டிஎன்பிசில மேபி இதுக்கப்புறம் வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கலாம். வாங்க, இந்த லெசனோட பேர் என்னன்னா பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்கு. வாங்க நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி நீங்க பாலிட்டி சம்பந்தமான வீடியோ பதிவுல பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம இங்க தாங்க பாக்குறோம். கிராமங்களில் விவசாயம் தான் முக்கிய தொழில். அப்போ முக்கியமான பாயிண்ட். அப்ப கிராமத்துல முக்கியமான தொழில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் விவசாயம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆற்றங்கரையோரமாக குடியேறி விவசாயம் செய்ய பண்டைய கால மனிதர்கள் முற்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தாங்க. அடுத்து இங்க சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வினாகமா எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா நமக்கு இது வினா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை. அப்ப சந்தைன்னா என்ன சொல்றாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட ஊர்ல இது மாதிரி சந்தைகள் நடந்துச்சுன்னா, இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல சந்தைகள் நடந்துச்சுன்னா அந்த ஊரோட பேரை மறக்காம குறிப்பிடுங்க. என்ன கிழமையில அந்த சந்தை நடக்குது, வார சந்தையா, மாத சந்தையா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுங்க. சரிங்க. அப்ப வாரத்துக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ ஒரு முறை அந்த ஊர் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்ம சந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா என்ன? இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நுகர்வு பண்டம் இன்ட்டு மார்க் போட்டுக்கலாங்களா? அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடிகளில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள். அப்ப டெய்லி தேவையான பொருட்களை, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியத கடையில இருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடியத என்னன்னு சொல்றாங்க, நுகர்வு பண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாருங்க, எடுத்துக்காட்டு என்னது, அரிசி. முன்னாடி எல்லாம் அரிசியை நம்ம விளைவிச்சு நம்மளே இது பண்ணோம். இப்ப அரிசியை கடையில வாங்கக்கூடிய நிலைமை. துணிகள், மிதிவண்டி, சைக்கிள், இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, நுகர்வு பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க. சார் இது மட்டுமா, வேற எதுவும் இல்லைனாலும் காமனா இருக்குங்க. நம்ம கடையில வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த நுகர்வு பண்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கணும், அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சேமிப்புனா என்ன? இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சார் இது எக்கனாமிக்ஸ்ல கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, யூனிட் 9க்கு இந்த திருக்குறள் நம்ம கேள்வியாக வரும். ஆனா மேல இருக்கிறது எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்வதாக போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை. அப்ப முக்கியமான கீவேர்டு என்னன்னா, எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் என்னது, சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த திருக்குறள் கட்டாயமா மனப்பாடம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த திருக்குறள்ல, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவே போல இல்லாகி தோன்றி கெடும். 479வது திருக்குறள். இதையுமே நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாங்கி தோன்ற கெடும் அப்படின்னு என்ன சொல்றாங்க விளக்கம் அப்படின்னா, தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்கள் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழிக்கும். அப்போ வந்துட்டு என்ன இருக்கு என்ன இல்லைன்றத கரெக்டா அளவறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதை நான் மறுபடியும் சொல்றேன். இந்த கேள்வி நமக்கு எங்க வரும் அப்படின்னா, யூனிட் 9ல இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த திருக்குறளை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி வாங்க அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அடுத்து இதுதாங்க நமக்கு மெயினான கேள்வி. ஒரு 3 கட்டத்தை பார்க்க போறோம். அந்த 3 கட்டம் தான் என்ன அப்படின்னா, முதல் நிலை தொழில்னா என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா?
ஃபர்ஸ்ட் 2 மார்க் போட்டுக்கலாமா? இதுதாங்க முதல் நிலை தொழில். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது. அப்ப மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறது தான் என்னது? முதல் நிலை தொழில். இதற்கு உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க, வேளாண்மை. வேளாண்மைன்றது முதன்மை தொழில வரக்கூடியது, அதாவது முதல் நிலை தொழில வரக்கூடியது. கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், கனிகள், நமக்கு காடுகள்ல கிடைக்கக்கூடியது, கொட்டைகள், தேனும் முதல் நிலை தொழில் தான். மூலிகைகள், ரப்பர், பிசின் கிட்டத்தட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடியது. சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். மரம் கூட நமக்கு என்ன அப்படின்னா முதல் நிலை தொழில்ல வரக்கூடியதாக இருக்கு. அப்போ மரம் வெட்டுறது என்ன நிலை தொழில் அப்படின்னு கேட்டா முதல் நிலை தொழில். மீன் பிடித்தல் என்ன நிலை தொழில் அப்படின்னு கேட்டா முதல் நிலை தொழில். அப்ப உணவு தேவை, இங்க பாருங்க, உணவு தேவைக்கும் முதல் நிலை தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறதுதான் நம்ம முதல் நிலை தொழில்னு சொல்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. அடுத்து பாருங்க, விவசாயம் தான் நம்ம நாட்டோட பொருளாதார ஆணிவேராக திகழ்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த ஒரு 2 கட்டம், இது இரண்டாம் நிலை தொழில். முதல் நிலை தொழில்னா என்ன, இரண்டாம் நிலை தொழில்னா என்ன, மூன்றாம் நிலை தொழில்னா என்ன, இந்த 3 விஷயங்களை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இந்த லெசன் முடிஞ்சிடும். முதல் நிலை தொழில்களில் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து, அப்ப முதல் நிலை தொழில்னா மூலப்பொருளுங்க, அந்த மூலப்பொருள்ல இருந்து இயந்திரங்கள் மூலம் நமது அன்றாட தேவைக்காக பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது. அப்ப இயந்திரங்கள் அப்படின்ற வார்த்தை வந்தாலுமே அது என்னது? இரண்டாம் நிலை துறை. அப்ப தொழில் துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இரண்டாம் நிலை துறைனா நம்ம என்னன்னு சொல்லலாம்? தொழில் துறைன்னு சொல்லாங்க. அதுதாங்க நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லலாம்? தொழில் துறை. அப்ப இரண்டாம் நிலை தொழில்னா தொழில் துறை. அது கூட என்ன ஒரு தொழில் போட்டு வந்தாலும் அது இரண்டாம் நிலை தொழிலுக்கு வரக்கூடியதாக இருக்கு. மூலப்பொருட்கள் பயன்பாட்டு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்க. 4 வகையா மூலப்பொருளை பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாங்க. வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகள் என்ன அப்படின்னா, பருத்தி வேளாண்மை அடிப்படையாக கொண்டது, சர்க்கரை வேளாண்மை அடிப்படையாக கொண்டது, உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை அடிப்படையாக கொண்டது. அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு வரப்ப காகிதம், மரசாமான், கட்டுமானம். கனிமம் அப்படின்னு வரப்ப சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலை. கடல் சார்ந்த அப்படின்னு வரப்ப கடல் உணவு பதப்படுத்துதல். இங்க நல்லா பாருங்க, கடல் உணவு பதப்படுத்துதல் என்றது கடற்சால் தொழிற்சாலைல வரும். உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா கொடுத்தாங்கன்னா அதுல என்ன வரக்கூடியதாக இருக்கும்? வேளாண்மை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த பாயிண்ட நம்ம புக் பேக்ல பார்க்கணுங்க, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா பாருங்க, இது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை டிஎன்பிசிலுமே கேள்வியை கேட்டிருக்காங்க, ஒரே முறை வந்திருக்கு, அதனால நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது யாரும் தவறுலாம் எழுதவே மாட்டோம், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, படிக்கலன்னா தவறா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராமங்கள் நம் நாட்டின் டேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகெலும்பு அப்படின்னு யார் சொன்னவரு? மகாத்மா காந்தியடிகள். யார் சொல்றாரு? மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து 3ஆம் நிலை தொழில். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த 3ஆம் நிலை தொழில நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சு போச்சுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் துறைன்றது என்னது? முதல் துறை. இதுல மூலப்பொருள் கிடைக்குதுங்களா? இதுல என்ன கிடைக்குது? மூலப்பொருள் கிடைக்குது. இப்ப இரண்டாவதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூலப்பொருளை என்ன பண்றாங்க அப்படின்னா இயந்திரத்தின் மூலயமா உற்பத்தி பண்றாங்க. அப்ப இயந்திரம்ன்ற வார்த்தை வருது. அப்ப மூலப்பொருள் இயந்திரம். ஓகேங்களா? இப்ப இயந்திரம் வந்ததுக்கு அப்புறம் பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லணுமா? அப்ப உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் என்னது? இந்த சேவைத்துறை. அப்போ 3ஆம் நிலை தொழில நம்ம என்னன்னு சொல்லலாம்? சேவைன்னு சொல்லலாம். முதல்ல வேளாண்மைன்னு சொல்லலாம். இரண்ட நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? தொழில் துறை சம்பந்தமானது 2. 3ன்றது சேவைத்துறை. மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. அப்ப பர்சன்ஸோட, ஒரு பீப்புளோட அன்றாட தேவைகளை வழங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த சேவைத்துறையாக இருக்கு. இப்ப போக்குவரத்து மூலயமா என்னென்ன சேவை அப்படின்னா சாலை போக்குவரத்து, ரயில், கடல், ஆகாயத்தின் மூலயமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறோமா? அல்லது பொருட்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறதா? அதை சொல்றாங்க.
தொலைத்தொடர்பு மூலயமா என்ன அப்படின்னா அஞ்சல், கைபேசி, தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம். வர்த்தகம் மூலயமா பொருட்கள் கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வாங்கி என்ன பண்றோம், வேற ஒரு இடத்துல விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வங்கியை பொறுத்த வரைக்கும் பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். இப்ப நம்மளுடைய அக்கௌண்ட்ல நம்மளே பணம் போட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா மத்தவங்களுக்கு அதை என்ன பண்றோம், நம்ம அனுப்பி வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்து பாருங்க, இது நம்ம கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். இப்ப இது போலீஸ் எக்ஸாம் எல்லாம் படிக்கிறீங்கன்னா இது கூற்று காரணமா எதிர்பார்க்கலாங்க. டிஎன்பிசிக்குமே இது இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். உலக அளவில் மக்கள் தொகையில் 50% அதிகமானவர். அப்ப வேர்ல்டுல 50% பேர் எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா நகரங்கள்ல வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 47% பேர் எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா நகரங்கள்ல வசிக்கிறாங்க. அப்ப வேர்ல்டுனா நகரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் சதவீதம் எவ்வளவுன்னா 50%. தமிழ்நாடு அப்படின்னா எவ்வளோ 47%. நீங்க இன்னும் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் போறப்ப 48 புள்ளி சம்திங் வரக்கூடியதாக இருக்கும். அது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், பெரிய பெரிய வகுப்புகள்ல. அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் வினாவா எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு உற்பத்தி தொழிலிலும் சேவை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். அப்ப தமிழ்நாடு எந்த இதுல சிறந்து விளங்குது அப்படின்னா உற்பத்தி, ப்ரொடக்ஷன் மற்றும் சேவைத்துறை, சர்வீஸ் துறையில இருக்கக்கூடியதாக இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரங்களை மையமாக கொண்டு நம்ம பார்த்தோம். 47% தமிழ்நாடு என்னவா இருக்கு, நகர்ப்புறத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்துதான் பாருங்க, ஏன் நகர்ப்புறத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்துல வேலை வாய்ப்பு அதிகம். சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வரை நகரத்தில் தான் இருக்காங்க. சின்னதா தொழில் தொடங்கினா கூட என்ன பண்றாங்க, நகரத்தை நோக்கி தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கு. சென்னையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுதாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட். முதன்மை துறைனா என்ன, இரண்டாம் துறைனா என்ன, மூன்றாம் துறைனா என்ன அப்படின்றதா இப்ப நம்ம பார்க்கலாம். புக் பேக் பார்க்கலாம் வாங்க. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யார்? தானியங்களை உற்பத்தி செய்பவர் யார் அப்படின்னா விவசாயி. அப்ப விவசாயி தான் என்ன பண்ணுவாரு, தானியங்களை உற்பத்தி செய்வார். இதை முதல்நிலை அப்படின்னு எடுக்கக்கூடாது, விவசாயி அப்படின்றத இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, தேன் சேகரித்தல் நம்ம முன்னாடியே பார்த்தோம். தேன் சேகரித்தல் எந்த நிலை தொழில வந்துடும், முதல் நிலை தொழில வரக்கூடியதாக இருக்கு. மூலப்பொருட்கள் பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது நம்ம பார்த்தோம். மூலப்பொருளா இருக்கும், அந்த மூலப்பொருளை என்னவா மாத்துவாங்க, பயன்பாட்டு பொருளா மாற்றும் போது அது இரண்டாம் நிலை தொழிலாக மாறும். காந்தியடிகளுடைய கூற்று வருதுங்களா, என்ன சொல்றாங்க பாருங்க, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோமா, நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே எங்க புக் பேக்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முதல் கொண்டு. அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். தமிழ்நாட்டுல எத்தனை சதவீத மக்கள் நகரத்துல வாழ்றாங்க அப்படின்னா 47% மக்கள் எங்க வாழ்றாங்க, நகரத்துல வாழக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, கால்நடை வளர்ப்பு அப்படின்றது எதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும், முதல்நிலை தொழில வரக்கூடியதாக இருக்கும். உணவு பதப்படுத்துதல் நம்ம பார்த்திருப்போம். வேளாண்மை சார் தொழிற்சாலை நம்ம அங்கேயே சொன்னோம். உணவு பதப்படுத்துதல் என்றது வேளாண்மை சார் தொழிற்சாலை. இரும்பு எஃகு தொழிற்சாலை. இரும்பு தொழிற்சாலைன்ற வார்த்தை வந்தாலுமே நம்ம நேரம் எங்க போட்டுக்கலாம், இரண்டாம் நிலை தொழில போட்டுக்கலாம். தொலைபேசின்றது சேவையை வழங்கக்கூடிய ஒன்று. பருத்தி ஆலை அப்படின்றது என்னன்னா இரண்டாம் நிலை தொழில்னு வரணும், ஆனா இங்க மூன்றாம் நிலை தொழில்னு இருக்கு. அதனால நான் அடிச்சுட்டு இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அடுத்து பாருங்க, பொருந்திய பின் பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, இதை நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேட்ச் பண்ணதுல தப்பா மேட்சா இருக்கிறது எது? இப்ப பாருங்க, காடு சார்ந்த தொழிற்சாலை, இதன் மூலமா என்ன பண்ணலாம், காகிதங்களை உற்பத்தி பண்ணலாம், காகித தொழிற்சாலையா இருக்கும். சேவை அப்படின்னு வரப்ப, சேவைகள் அப்படின்னு வரப்ப தகவல் தொழில்நுட்பம் வரக்கூடியதாக இருக்கும். வங்கின்றது பண பரிவர்த்தனை, இது எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்க. ஆனா சிறிய அளவிலான தொழிற்சாலை கால்நடை வளர்ப்புல வராது. அப்ப தப்பு என்ன அப்படின்னா இது மட்டும்தாங்க. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. வேளாண்மை என்பது டேஷ் நிலை தொழில் அப்படின்னா முதன்மை நிலை தொழில். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபினிஷிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பொருளாதார நடவடிக்கைகள் எதை அடிப்படையில் பிரிக்கப்படுகிறதுனா பயன்பாட்டை பேஸ் பண்ணிதாங்க, சரிங்களா? அடுத்து சர்க்கரை ஆலை. சர்க்கரை ஆலைனாலுமே என்னது, ஆலைன்னு வந்தாலுமே அது இரண்டாம் நிலை தொழில். வேளாண்மை சார் தொழில் அப்படின்றது எதற்கு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னா பருத்தி ஆலை அல்ல, நம்ம மரசாமான் அப்படின்றத கூட எடுக்கலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதை மட்டும் செக் பண்ணிப்போம்.
மொத்த சாமான்ல இரண்டாம் நிலை தொழில். கால்நடை வளர்த்தல் இதை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும், வேளாண்மை சார் தொழிற்சாலை அப்படின்றது பருத்தி ஆலையை அடிப்படையாக கொண்டது. அதான் நம்ம இப்ப பார்த்திருப்போம். அடுத்து பால் பண்ணை என்பது ஒரு கூட்டுறவுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதுதாங்க இந்த லெசனோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நம்ம அடுத்த லெசன்ல சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.